அதானி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதானி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூட்டத்தொடரில் அதானி மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். டார்வின், நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டம் தொடங்கிய உடனாகவே இந்தியா கட்சி உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட நாட்டின் முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக விவாதம் செய்ய வேண்டும், அதற்கான ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை தொடர்ச்சியாக இரு அவைகளிலும் வழங்கி வந்தார்கள். ஆனால் அந்த விவாதம் என்பது அந்த நோட்டீஸ் என்பது நிராகரிக்கப்பட்டதுடன் விவாதத்திற்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் தொடர்ச்சியாக அவையில் தொடர் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர். இதனால் அவையினுடைய நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு அவை நாள் முழுவதும் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என கோரி அவை தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே எதிர்க்கட்சி உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக விவாதம் செய்ய வேண்டும், அதற்கான ஒத்துழைப்பை மத்திய அரசு தர வேண்டும், அதற்கான வாய்ப்பை அவையில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்னிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் இது தொடர்பாக விவாதம் செய்யலாம் என்று அவைத் தலைவர்கள் தெரிவித்திருந்த போதும் ஆனால் நடைமுறையில் எந்த வகையிலும் சாத்தியமில்லாத ஒரு சூழலை இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகம் என்பது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்ற குற்றச்சாட்டை அவையினுடைய மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் அதானி விவகாரம் மற்றும் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக இரு அவைகளிலும் விவாதம் செய்ய வேண்டும், அதற்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என கோரித்தான் தற்போது இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இதில் திமுக, காங்கிரஸ், அதே போன்ற சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியுடைய அந்த கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான முழக்கத்தை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதே வேளையில் விவாதம் நடத்த வேண்டும், அவையிலும் விவாதம் நடத்தி இதற்கான ஒரு தீர்வை பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தின் போது இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அதே போன்று திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களான கனிமொழி எம்பி, அதே போன்று திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த முழக்கங்களை எழுப்பி வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.